வணக்கம் அன்பர்களே, இன்று நாம் சிவவாக்கிய சித்தருடைய 7வது 8வது 9வது பாடல்களின் பொருளை இன்று காண்போம். பாடல் 7. எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின், எண்ணிலே இருந்த ஒன்றை யார் காண வல்லரோ, எண்ணிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டேனே. இதில் முதலாவது வரிய பாருங்க. எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையேண்டா, எனக்குள்ளே ஒன்றான மெய்ப்பொருளாக இறைவன் இருக்கின்றான் என்பதை நான் முன்பு அறிந்து கொள்ளவில்லை. இரண்டாவது வரி. எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின், அப்பரம்பொருளை பல இடங்களில் தேடியும் நல்ல நூல்களை படித்தும் நல்லோரிடம் பழகியும் நல்ல குருநாதர் மூலமும் அது என்னிடமே இருப்பதை நான் உணர்ந்து கொண்டேன் என்று சொல்றேன். அடுத்த வரி. எண்ணிலே இருந்த ஒன்றை யார் காண வல்லரோண்டா, தனக்குள் இருந்த உயிரை அறிந்து அதனுள் இருக்கும் ஈசனை யார் காண வல்லவர்கள் என்று சொல்லி கேட்கிறேன். எண்ணிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டேனே, எண்ணிலே இருந்த அந்த மெய்ப்பொருளை அறிந்து அதையே என் உள்ளத்தில் இருத்தி தியானத்தில் இருந்து அந்த உண்மையை நான் உணர்ந்து கொண்டேன் என்று சொல்றேன் சிவவாக்கிய சித்தர். பாடல் 8. நினைப்பதொன்று கண்டிலே நீயலாது வேறில்லை, நினைப்புமாய் மறப்புமாய் நின்ற மாய்கையை அனைத்துமாய் அகண்டமாய் அனாதிமுன் அனாதியாய் எனக்குள் நீ உனக்குன்னால் நிற்குமாறு தெங்கனே. இதில் முதலாவரி பாருங்க. நினைப்பதொன்று கண்டிலே நீயலாது வேறில்லை, நான் தியானத்திலிருந்து நினைப்பது ஒன்றான மெய்ப்பொருளே, அது நீயே அன்றி வேறு ஒன்றையும் நான் கண்டது இல்லை. அடுத்த வரி. நினைப்புமாய் மறப்புமாய் நின்ற மாய்கையேண்டா, நான் தியானத்தில் அமர்ந்து நான் என் நினைவை புருவ மத்தியில் நிறுத்தி பார்க்கும்போது அங்கு உன் நினைவை தவிர வேறு நினைவு இல்லை. நான் நினைப்பதாகவும் மறப்பதாகவும் நின்ற மனம் ஒரு மாயையோ என்று சொல்றேன். அடுத்த வரி. அனைத்துமாய் அகண்டமாய் அனாதிமுன் அனாதியாயின்றா, இவ்வுலகில் உள்ள அனைத்துமாகவும் எல்லாம் அடங்கியுள்ள ஆகாயமாகவும் அனாதி காலங்களுக்கும் முன் உள்ள அனாதியாகவும் உள்ளவன் நீயே என்று சொல்றேன். அதான் அனைத்துமாய் அகண்டமாய் அனாதிமுன் அனாதியாய் எனக்குள் நீ உனக்குள் நான் நிற்குமாறு தெங்கனேண்டா, எனக்குள் நீ இருப்பதும் உனக்குள் நான் இருப்பதையும் உணர்ந்த பிறகு எல்லாம் உன் செயல் என்று அறிந்த பிறகு உன்னை நினைப்பது எவ்விதம் என் ஈசனே என்று சொல்றேன். உன்னை மறந்தால் தானே நினைக்க முடியும், உன்னை மறவேன் நானே என்று சொல்றேன் சிவவாக்கிய சித்தர். பாடல் 9. மண்ணும் நீ விண்ணும் நீ மறுகடல்கள் ஏழும் நீ, எண்ணும் நீ எழுத்தும் நீ இயைந்த பண்ணெழுத்தும் நீ, கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுளாடும் பாவை நீ, நன்னு நீர் மைன் நின்ற பாதம் நன்னுமார் அருளிடாய். முதலாவரிய பாருங்க. மண்ணும் நீ விண்ணும் நீ மறுகடல்கள் ஏழும் நீதான், பூமியாகவும் ஆகாயமாகவும் 7 கடல் நீராகவும் காற்று நெருப்பு என பஞ்சபூதங்களாக இருப்பவனும் நீயே என்று சொல்றேன். அடுத்த வரி. எண்ணும் நீ எழுத்தும் நீ இயைந்த பண்ணெழுத்தும் நீண்டா, 8 என்ற எண்ணாகவும் அகார உகார எழுத்தாகவும் ஆகி இசையுடன் கூடிய தேவார பண்ணாகவும் 7 ஸ்வரங்களான சரிகம பதனி என்ற ராக எழுத்தாகவும் உள்ளவன் நீயே என்று சொல்றேன். அடுத்த வரி. கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுளாடும் பாவை நீ, கண்ணாகவும் கண்மணியாகவும் கண்ணுளாடும் பாவையாகவும் ஆனவனும் நீயே என்று சொல்றேன். அடுத்த வரி. நன்னு நீர் மை நின்ற பாதம் நன்னுமார் அருளிடாய் என்றார். இப்படி அனைத்துமாய் உள்ள உண்மையான பிரம்ம ஞானத்தை எனக்கு வழங்கி என்னுள் நீராகி நின்ற நினது திருவடி பாதத்தை என்றும் என் தியானத்தில் வைக்க அருள் செய் ஈசனே என்று சொல்லி கேட்கிறேன். இவ்வாறான தொடர்ந்து சிவவாக்கிய சித்தரனுடைய பாடல்களின் விளக்கங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் எமது ஆத்மீக கதைகள் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் போடும் அடுத்தடுத்த பாடல்களின் விளக்கங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். நன்றி, வணக்கம்.